விழுறது இல்ல. எந்த ஃபேமிலினாலும் கடன் அப்படின்னா ஆண் மேல தான் வந்து விழுது. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. நல்ல அப்சர்வேஷன் இது. ஏன்னா பெருவாரியா கடனாளி அப்படின்னாலே இது ஆணாதான் இருக்கான். ஏன் இப்படி நடக்கணும்? நீ என்ன பண்ணுவ? கடவுள் உன் கணக்க தப்பா எழுதி வச்சிருக்கான். கஷ்டப்பட்டு வீடு கட்டினாலும் வீடு ஃபுல்லாவே பெண்களா தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கட்டுறதுமான ஆண்களா இருக்கலாம், வீடு ஃபுல்லாவே பெண்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறோம். பிஃபோர் மேரேஜ் வந்து வீட்ல இருந்தா தருதலையா சுத்துறான், வேலைக்கு போக மாட்டான், வீட்லயே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. எங்கெங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. இதே ஆஃப்டர் மேரேஜ்னா பொண்ணு வீட்ல அவனுக்கு கிடைக்கிற மரியாதை, மாப்பிள்ளை என்ன செய்யறாங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. ஒரு பொண்ணு எங்க போனாலும் அவங்க என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றாங்களா, சம்பாதிக்கிறாங்களான்ற பேச்சு இருக்காது. ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ண மட்டும். இதே ஒரு பையன் வெளியே போறாங்க அப்படின்னா என்ன வேலை செய்யறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்ற பேச்சு அதிகமா இருக்கு. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.